வணக்கம் நண்பர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். சாதாரணமாகவே இருந்தாவே இது வரைக்கும் உங்கள் மேலே வீணான பழி எல்லாமே ஏற்பட்டிருக்கும். உறவினர் வகையிலும் சரி, சகோதர ரீதியாகவும் சரி, நிறைய பகை உணர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஏற்பட்டிருக்குது. தொழிலில் கூட ஒரு நல்ல நிலைமையை சொல்ல முடியல. உடல் ஆரோக்கியத்திலும் அடுத்தடுத்து பாதிப்பு சந்திச்சு வந்திருப்பீங்களே சொல்லலாம். விதி விட்ட வழின்னு நீங்கள் மனசுடைஞ்சு பயணம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருந்தது. இனி உங்களுக்கு எல்லாமே இப்போ மாற்றமாக கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த சங்கடங்கிறது நீங்கி ஒரு நல்வழி காட்டக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த ஆவணி மாதத்தில் கிடைச்சிருக்குது. தொடர்ந்துமே உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் இந்த ஆவணி மாதத்தில் பெற போகிறீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி தனுசு ராசி அன்பர்களுடைய சிறப்பான பண்புகளை நம்ம பார்த்துடலாம். தனுசு ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம், ஒன்னாம் பாதம் உடையவங்க தனுசு ராசிக்காரங்களா சொல்லப்படுறாங்க. கால புருஷனோட அங்கமைப்பில் 2 தொடைகளையும் குறிக்கக்கூடிய 3வது உபராசி தான் தனுசு ராசி. பொன்னிற மஞ்சள் நிறமுடைய ஆண் ராசின்னு சொல்லுவாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்க நல்ல உயரம், கூர்மையான மூக்கு, கனிவான பார்வைக்கு சொந்தக்காரங்க. பெரும்பாலும் நல்ல உயரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. நடக்கிறப்ப சரி, நிற்கிறப்ப சரி, ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி தான் இருப்பீங்க. பேசுகிறப்ப சத்தமாக பேசக்கூடிய குணம் இருக்கும். மற்றவங்களுடைய பார்வைக்கு அதை பார்த்தா கட்டளை இடுற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அன்போட உங்ககிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாதிச்சுக்க முடியும். சின்ன வயசுல எதிர்பாராத கண்டை ஏற்பட்டாலும் பூரண ஆயுளோட வாழ்வாங்க. அதே மாதிரி பல சாதனை படைக்கக்கூடிய வல்லமைங்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயம் சிறப்பாக இருந்தாலும் உங்களை புகழ்ந்து பேசிட்டா நிறைய விஷயங்களை நீங்கள் இழந்துருவீங்க. இதையெல்லாம் கொஞ்சம் கருத்தில் எடுத்துகிட்டு வர பாருங்க. தனக்காரகன் குரு உங்கள் ராசி அதிபதியாக அமைஞ்சிருக்கிறதால உங்கள் வாழ்க்கையில் பண வருமானங்கிறது எப்போதும் சிறப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் சில நேரங்களில் நீங்கள் கருத்துலையே எடுத்துக்கொள்றதில்ல. அதாவது எதையுமே அப்புறம் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணத்திலே கடந்துறீங்க. இதை மட்டும் தவிர்த்துட்டாவே உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கும், சிறப்பான பலன் கிடைக்கும். பொதுவாகவே எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க தெரிஞ்சவங்க, கள்ளம் கவனம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் ஆத்மாத்மாக பழகுவீங்க. எந்த ரகசியமும் உங்கள் மனசில் இருக்காது. நல்ல சுறுசுறுப்போடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்வு சிறப்பு தான். போய் பேசுகிறவங்களும் சரி, தீய வழக்கம் வச்சுருக்கிறவங்களும் சரி, அவங்கள கண்டாவே உங்களுக்கு பிடிக்காது. மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணங்கிறது அமைஞ்சிருக்கும். இதனாலேயே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் மாட்டிக்கொள்கிறீங்க. தனுசு ராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களால் உங்கள் வாழ்க்கையில் எந்த பாதிப்புமே இல்லை. நீங்கள் மற்றவங்களுக்கு உதவ போய் தான் நிறைய விஷயங்களை நீங்கள் பிரச்சனை சந்திக்கிற மாதிரி ஆயிடுது. சின்ன வயசுலேருந்தே தெய்வ பக்தி, தர்ம சிந்தனைங்கிறது நிறைஞ்சிருக்கும். மன வாழ்க்கையும் புத்திர வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு தான். தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே சொல்லலாம். அன்பான துணை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் திருமணங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக அமைகிறது தான் நல்லது. ஏன்னா சீக்கிரமே மன வாழ்க்கை அமைஞ்சிட்டா புரிந்துணர்வு இல்லாமல் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். வாழ்க்கை துணையோட உடல்நிலை அடிக்கடி பாதிப்படைகிறதால வாழ்க்கையில் ஒரு விரக்தியான நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க. இருந்தாலும் மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சிறப்பு தான். பெரும்பாலும் உங்கள் மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் துணை சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அதிகமாக கருத்தில் எடுத்துக்கிறதே இல்லை. இதனால தான் உங்கள் வாழ்க்கையில் அதிக பிரச்சனை ஏற்படுது. இதை நீங்கள் சரி செஞ்சுட்டாவே குடும்ப வாழ்க்கை அற்புதம். புத்திர வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புத்திர பாக்கிய சிறப்புனே சொல்லலாம். சில நேரம் உங்களுக்கு தாமதமாக குழந்தை பிறந்தாலுமே குழந்தைகளால் நல்ல பலன் தான் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொடுத்து வச்சோம்னு சொல்லலாம். கடைசி வரைக்கும் உங்கள் மேலே அன்போடு இருக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். அதே மாதிரி பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய வாய்ப்பு, ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அமையும். தனுசு ராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எந்த துறையில் இருந்தாலுமே உங்கள் வாழ்க்கையில் சிறப்பு. வருமான உயர்வு, பதவி உயர்வுங்கிறது தன்னால் வந்துடும். கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளவா சாதகமான பலன் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் நல்லா சம்பாதிக்கக்கூடிய திறமைங்கிறது இருக்குது. நீங்கள் நேரத்தை வீணடிக்காமல் எந்த துறையில் இருந்தாலுமே சிறப்பாக செயல்படுங்க, சுறுசுறுப்பாக செயல்படுங்க. உங்களுக்கு எல்லா வாழ்க்கையும் சிறப்பு தான். அதே மாதிரி தனுசு ராசி அன்புகள் எப்போதும் நீங்கள் குரு பகவானை வழிபாடு செய்கிறதும், தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறதும் உங்கள் வாழ்வில் ஒரு அடுத்தடுத்த நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து தரும். குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த சங்கடங்கிறது இனி நீங்கள் போகுது. ஆவணி மாத கிரகநிலையை பார்க்குறப்ப மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் குரு ருணரோக ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற குரு 6ல் சஞ்சரிக்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல மாற்றம் இல்லாமல் வந்து சேரக்கூடிய நேரம். அதே மாதிரி இந்த காலத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இதனாலேயே சுப விரைய செலவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சனி வக்கரேகத்தில் இருக்கிறதால குடும்பத்தில் கொஞ்சம் இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக தான் இருந்துக்கணும். பழைய விஷயம்லாம் இந்த காலத்தில் கிளறாதீங்க. இதனால் பிரச்சனைங்கிறது அதிகமாகலாம். மனசில் இயல்பாகவே குழப்பங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் யோகா, தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வர பாருங்கள். எதுலேயுமே ஒரு நிலையான தன்மையை நீங்கள் சிந்திச்சிங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. தடைகள் எல்லாமே தாண்டி நீங்கள் வாழ்வில் சாதிக்க முடியும். தொடர்ந்து வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் சிம்மத்தில் சந்திரிக்கக்கூடிய சூரியன் இந்த பகைக்கிரகங்கள் பார்வை உங்களுக்கு அவ்வளோ நல்லதில்லை.
அதனால் தேவையில்லாத வீண் பழி வழக்கு எல்லாமே உங்களை தேடி வரலாம். குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி கொஞ்சம் இந்த காலத்தில் அமைதியை காக்கிறது நல்லது. உறவினர் வகையில் குறிப்பாக இந்த காலத்தில் பகை அதிகரிக்கலாம். இதுக்கு முன்னாடியுமே உங்களுக்கு அப்படி தான். சகோதர ரீதியாக இருக்கட்டும், உறவினர் வகையில் இருக்கட்டும், நீங்கள் சாதாரணமாக இருந்தால் கூட வீணான பழி பகை எல்லாமே தேடிட்டு வந்திருக்கோம். இப்பயுமே இந்த காலத்தில் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். பிரிவின மாதிரியான முயற்சி எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் ஒத்தி வைக்க பாருங்கள். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திலுமே அடிக்கடி பாதிப்பு சந்திச்சிருந்திருப்பீங்க. இனிமேல் நீங்கள் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த பாருங்கள். அலர்ஜி மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம். கொஞ்சம் அலைச்சலை குறைச்சிட்டிங்கனாவே இந்த காலத்தில் எந்த பாதிப்புமே இல்லை. இருந்தாலுமே இந்த காலத்தில் உங்களுக்கு பயணங்கள்ங்கிறது அதிகமாக தான் அமைஞ்சிருக்கும். அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் செய்ய பாருங்கள். அதே மாதிரி சூரியனுக்குரிய சிறப்பு தலங்களுக்கு யோகம் பலம் பெற்றிருக்கக்கூடிய நாளிலும் சனிக்குரிய சிறப்பு தலங்களுக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் ஒரு நல்ல பலனை அடுத்தடுத்து ஏற்படுத்தி தரோம். ஆவணி 10ஆம் தேதிக்கு அப்புறமா கன்னி ராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் அங்கே நீச்சடைகிறார். இதனால உங்களுக்கு பல வகையில் நன்மை ஏற்படும். உத்தியோகத்தில் திடீர் மாற்றம், பதவி உயர்வு, மேலதிகாரிகளுடைய ஆதரவு, அதே மாதிரி குடும்ப விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க, வீட்டை வாங்கின இடத்துங்கள புதுசாக வீடு கட்டணும்னு நினைப்பீங்க. நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. இந்த காலத்தில் இதற்குண்டான கடனை பெறக்கூடிய வாய்ப்பு கூட இந்த காலத்தில் அமையும். புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு அது கைக்கூடி வரக்கூடிய வாய்ப்பு. ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே இந்த காலத்தில் அற்புதம். பழைய நகை கொடுத்துட்டு ஒரு புதிய நகை வாங்கலாமான்னு இந்த காலத்தில் கவனம் செலுத்துவீங்க. அதே மாதிரி என்றைக்கோ கம்மி விலைக்கு வாங்கி போட்ட இடம்லாம் கூட இப்போ நல்ல விலைக்கு போகக்கூடிய வாய்ப்புங்கிறது தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைஞ்சிருக்குது. ஆவணி 15ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு வரக்கூடிய நேரத்தை பொறுத்த வரைக்குமே யோகமான நேரம் தான். படித்து முடிச்சு பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும், திருமண விஷயமா இருக்கட்டும், எல்லாமே கைக்கூடி வரும். தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. சாதனைங்கிறது உங்களால் நிகழ்த்த முடியும். தொடர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. இதனால புகழ் அடையக்கூடிய வாய்ப்பை அடுத்தடுத்து ஏற்படும். புதுசாக பொறுப்புமே கூடவா வரும். எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே அடைய போகிறீங்க. இதனால நண்பர்கள் கூட இந்த காலத்தில் உங்களுக்கு உதவியாக தான் இருப்பாங்க. தந்தை வழி ரீதியாக கூட ஆதரவு கிடைக்கும். பிரிவின விஷயம் கூட இந்த காலகட்டத்தில் சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்பு. புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும்னு நீங்கள் திட்டம் போட்டிங்கன்னா படிப்படியாக அடுத்தடுத்து நிறைவேறக்கூடிய வாய்ப்பு. வரன் வாய்ப்பாக இருக்கட்டும், திருமண முயற்சியாக இருக்கட்டும், வாசல் தேடி நிறைய வாய்ப்பு இந்த காலத்தில் வரப்போகுது. வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே செல்வாக்குங்கிறது இந்த காலத்தில் அதிகமாக இருக்கும். வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக அதை விரிவாக்கம் செய்யலான்னு நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே தன்னால் மனசில் ஆர்வம் பிறக்கும். இந்த காலத்தில் சரியான திட்டங்களோட கிளம்புறவங்க எல்லா விஷயம் சிறப்பு தான். பெண்களாக இருக்கக்கூடியவங்க கூட இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன் இருக்குது. இருந்தாலும் குடும்பத்தில் கொஞ்சம் கூடுதல் சுமை இருக்கலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு அடுத்தடுத்து சிறப்படையக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. தொடர்ந்து நட்சத்திர ரீதியான பலனாக பார்க்குறப்ப மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பல வழியிலையும் நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லலாம். நல்ல பாதை தென்பட போகுது. தொடர்ந்து உங்களுக்கு பாகிஸ்தானத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறது. கடந்த மாதமாகவே சில நெருக்கடிகளையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே காணாமல் போகுது. தொடர்ந்து பெரியவங்களுடைய ஆதரவும் தெய்வ அனுகூலமும் உண்டாகி இருக்கிறதால கேது கேந்திர பலம் பெற்று ஜீவன சாந்தத்தில் சந்திருக்கிறதால செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலும் ஒரு முன்னேற்றம். தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தடை விலகும். ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது நல்ல முடிவுக்கு வரக்கூடிய நேரங்கிறது அமைஞ்சிருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே கொஞ்சம் இடமாற்றத்தோடு கிடைக்கும். புதுசாக பொறுப்பு வரும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை அதிகரிக்குன்னு சொல்லலாம். புதிய சொத்து சேர்க்கை எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் காலஸ்தீவிரரை எண்ணி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நன்மைங்கிறது அடுத்தடுத்து உண்டாகும். பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாகவே நீங்கள் எல்லா விஷயத்திலும் ஒரு அறிவோடு செயல்படக்கூடியவங்க. இந்த காலத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்பு எல்லாமே தேடி வரப்போகுது. இது வரைக்குமே பல பிரச்சனையோடு வாழ்ந்துட்டு வந்த உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பு தான். நட்சத்திரநாதன் சுக்கிரன் பாக்கியசாந்தில் சந்திரிக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே நிறைவேறும். அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். பொன்பொருள் சேர்க்கை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாயோட குரு இணைஞ்சிருக்கிறது. குருமங்கள யோகம். இதனால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் ஒரு முன்னேற்றம். இது வரைக்கும் எதிரிகளால் மறைமுகமாக பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. தேக ஆரோக்கியமாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், அடுத்தடுத்து ஒரு பாதிப்பு. இனி எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது. உங்கள் உள்ளாற்றல் அதிகரிக்கிறதால எல்லா விஷயமும் சிறப்படைய போகிறீங்க. அதே மாதிரி வழக்கு விவகாரம் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு, அதற்குண்டான அறிகுறி இது எல்லாமே தோன்றுன்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை உண்டாக போகுது. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்குமே ஒரு பரஸ்பர அந்யோன்யம் இந்த காலத்தில் ஏற்படும். இருந்தாலும் சின்ன சின்ன சண்டைக்கு அப்புறமா ஒரு ஒற்றுமைங்கிறது ஏற்படுன்னு சொல்லலாம். செஞ்சுட்டு வர தொழிலில் லாபம் தொடர்ந்து ஏற்பட போகுது. ஹயக்ரீவர் வழிபாடுங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கை உண்டாகும். உத்திராடம் 1ஆம் பாதம் உடையவங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் இயல்பாகவே புத்தி சாதனமே செயல்படுத்த தெரிஞ்சவங்க.
வாழ்க்கையில் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்குமே நன்மை நிறைந்த மாதமாக தான் அமைஞ்சிருக்குது. சூரியன் அஷ்டம ஸ்தானத்தை விட்டுட்டு பாக்கிய ஸ்தானத்துக்கு சஞ்சாரம் செய்கிறது கடந்த சில மாதமாகவே ஏற்பட்டது நெருக்கடி எல்லாமே விலகி போகும். உங்கள் திறமை வெளிப்படும். எதிர்பார்ப்பு எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக முடியும். வேலை ரீதியாக கூட லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. அதே மாதிரி முக்கியஸ்தர்களுடைய தொடர்பும் தெய்வ அருளும் உங்களுக்கு நினைச்சிருக்கிறதால எல்லா வகையிலும் சிறப்பு தான். செவ்வாயும் சுக்கிரனும் உங்கள் நிலையில உயர்வை ஏற்படுத்துவார். எதிராக செயல்பட்டவங்க கூட இப்போ பலம் இழந்து பின்வாங்கிடுவாங்க. வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக இனி உங்களுக்கு எந்த போட்டியுமே இல்லைன்னு சொல்லலாம். வழக்கு விவகாரம் கூட சாதகமாக முடியும். சொத்து சேர்க்கை அமைஞ்சிருக்குது. தைரியத்தோடையும் துணிச்சலோடு செயல்படுங்க. நினைச்சதை சாதிக்க முடியும். உங்கள் ராசிநாதன் குருவோட பார்வையாலேயே தொழில் உத்தியோகம் வியாபாரம் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல முன்னேற்றம். புதுசாக சொத்து வாங்கணும் இடம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்குது. எத்தனை பிரச்சனை ஏற்பட்டாலுமே அதிலிருந்து உங்களால் விடுபட இந்த காலத்தில் முடியும். தொடர்ந்து நீங்கள் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடம் எல்லாமே விலகி ஓடும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதங்களில் எந்த மாதிரியான பலனை பெறுவீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.